بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم وإن تولوا فقد حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم صلى الله عليه وسلم. قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الذي على الإنسان من التقدير لم يكن شيئا مذكورا. صدق الله العظيم. புகழும் புகழும் இம்மையாக வல்லமை நம்மை படைத்து பரிபாலித்து நம்மை பாதுகாத்து நமக்கு உணவளித்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு உண்டாகும் அவருடைய தனிப்பெரும் திருவரையும் நோக்கிலும் பராமரிக்கும் நம்முடைய தலைவரையில் வைக்கப்பட்டது நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் அவர்களுடைய அறிவுரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய நாம் நம்முடைய சாதியினால் நமக்கு இறைவனுடைய சாதியும் சமாதானமும் பெறுவதற்குரிய அன்பான சகோதரர்களே, நாம் ஈரோடவர் நம் உயிரின் மேலான பெருமைநாயகம் அவர்கள் சிறந்த புண்ணியமான ஒரு மாதத்திலே ஒரு ஜும்மாவுடைய பிறநாளிலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வீட்டிலே அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இப்படி எல்லா விதமான அழகான ஆனந்தத்தையும் அழகான தேவைகளையும் நம்முடைய ஈருலக வாழ்க்கையினுடைய வெற்றிகளையும் அல்லாஹ் இந்த வரக்கத்தான ஜும்மாவுடைய பொருளை கொண்டு பிறந்த இந்த புண்ணிய மாதத்துடைய வரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானாக. நிறையத்துக்கும் பெறுவதற்குரிய அன்பான சகோதரர்களே, அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய உயர்வுகளை, அவர்களுடைய மேன்மைகளை, அவர்களுக்கு நம்மை போன்ற மனிதர்தான் என்ற அந்த எண்ணம் நம்மிடத்தில் இருந்தாலும், ஆனாலும் அவர்கள் நம்மை விட நம்முடைய சிந்தனையிலே தோன்றக்கூடிய உயர்வுகளை விட நாம் நம்முடைய எவ்வளவு தூரம் அவர்களை புகழ்ந்து பேசினாலும், எவ்வளவு தூரம் அவர்களுக்கு உயர்வை ஏற்படுத்தினாலும், எவ்வளவு தூரம் அவர்களுடைய அன்பை நாம் வெளிப்படுத்தினாலும் அதற்கும் அவர்கள் அப்பாற்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அவர்களுக்காக வேண்டி என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். நான் அவர்களுக்காக வேண்டி என்னுடைய சொத்து செல்வங்களை இழக்கிறேன், என்னுடைய குடும்பங்களை திட்டமாக மதிக்கிறேன் என்று நான் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இழந்துவிட்டாலும், அவர்களுக்காக வேண்டி நான் இழந்தாலும், ஆனாலும் அவர்கள் அதற்கும் அப்பாற்பட்டவர்கள் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்படித்தான் சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வதாக மாறியதற்குரிய காரணம், யாரை அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் என்று சொல்லிக் கொடுத்தானோ அந்த ரஹ்மத்துல் ஆலமீனுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அவர்களுடைய அந்த அன்பை பெற்று அல்லாஹ்வுடைய இறையன்பை பெற்றுக் கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நம்மிடத்தில் நிறைய நபர்கள் சொல்வார்கள், ரசூலை பிரியப்படுவது என்று சொன்னால் அவர்களை பின்பற்றுவது என்று சொல்வார்கள். அவர்கள் சொன்ன
சொன்னா ரசூலை நீங்க உண்மையிலேயே பிரியப்படுறீங்கன்னு சொன்னா நீங்க அப்பா போட வேண்டும், அதாவது நிப்பா போட வேண்டும், அப்பா போட வேண்டும், தொப்பி போட வேண்டும், நிர்வாகம் செய்ய வேண்டும், அத்தர் போட வேண்டும், அதே போன்று கறி சாப்பிட வேண்டும், மீன் சாப்பிட வேண்டும். இது போன்றுள்ள நமக்கு எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அவைகளை பின்பற்றினால்தான், அல்லது இவைகளை பின்பற்றினால்தான், அல்லது இவைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரியம் கிடைக்கும் என்று சொல்கிறார். நாம் சொல்லுகிறோம், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு முதலாளி தன்னிடத்திலே சம்பளம் வாங்கக்கூடிய அந்த தொழிலாளி என்னை கூட, அதாவது அவங்க என்ன சொல்றாங்களோ அதையெல்லாம் அவன் கேட்பான். எதற்காக வேண்டி கேட்கிறான்? மாதமானால் சம்பளம் வாங்க வேண்டும். 2 நிலா தெரியுதா அப்படின்னா தெரியுது என்று சொல்லுவான். அவன் தவறாக தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளை கூட இது நல்ல பொருள் என்று சொன்னால் நாம் சொல்லித்தான் வேண்டும். இதுவும் பின்பற்றுதல் தான். அதே போன்று கணவனுக்கு மனைவி நேசிக்கிறான், பின்பற்றுகிறான், எந்த பயத்தினால் அடிப்பான் அல்லது வாழ்க்கையை நம்மிடத்திலிருந்து பிரித்து விடுவான் என்ற பயத்திலே பின்பற்றுவார். அப்ப இது பின்பற்றுதல் நிச்சயமாக கிடையாது. மாறான பின்பற்றுதல் என்பது உள்ளத்தால் நேசித்து தன்னை முழுவதுமாக அதற்கு கட்டுப்படுத்தி எந்த சூழ்நிலையிலேயும் நான் நஷ்டமடைந்தாலும் லாபமடைந்தாலும் எனக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் நான் நபியை நேசிப்பேன், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தோடு உள்ளமாக நேசிப்பேன் என்ற அந்த நேசித்தல் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் உங்களுக்கு ஈமான் பரிபூரணம் அடையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஈமானை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கொடுப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களை பற்றியும் நிறைய முன்னுதாரணங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அவருடைய வாழ்க்கையில் நடந்த வரலாறுகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறான். எல்லா நபிமார்களை பற்றியும் குர்ஆனிலே எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. ஆனால் குர்ஆன் யாருக்காக வேண்டி கொடுத்தானோ அப்படிப்பட்ட அந்த நபியை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனிலே என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், மக்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களிடத்திலே ஒரு ரசூல் வந்திருக்கிறார், என்னுடைய தூதர் வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட தூதர் என்று தெரியுமா? நீங்கள் நினைப்பதை போன்று உங்களை போன்ற மனிதர்களை நினைத்துக் கொள்ளாதீர்கள். ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிடத்திலே இருந்து உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தூதர் என்று சொன்னால், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் என்று சொன்னால், உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதை மிகப்பெரிய துன்பமாக அவர் கருதுவார். தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை அவர்கள் பேசவில்லை, அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அதை அவரால் பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை கொண்டவர். சாதாரண ஒரு அன்பு அல்ல, சாதாரண ஒரு நேசம் அல்ல, உங்கள் மீது பேராசை கொண்டவர். பேராசை என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். நான் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன் என்று சொன்னால், நான் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன் என்று சொன்னால், இன்னொரு நபர் 51,000 வாங்குகிறார் என்று சொன்னால், என்னிடத்தில் இருக்கக்கூடிய 50,000 எனக்கு பெரிதாக தெரியாது. ஒரு 1000 ரூபாய் பக்கத்தில் இருப்பவன் வாங்குகிறார் என்று சொன்னால் அந்த 1000 மீதுதான் நமக்கு ஆசை இருக்கும். இப்படி பேராசைக்கு நிறைய வழக்குகள் இருக்கிறது. அப்ப பேராசை என்று சொன்னால் அது அளவிட முடியாது, எவ்வளவு கொடுத்தாலும் போதாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேராசைக்கு விளக்கம் சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய ஆசை என்பது இருந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு 2 தங்க ஓடைகள் கொடுக்கப்பட்டாலும் அந்த
ஓடையில எப்பொழுதும் தங்கம் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட 2 ஓடைகள் அவனுடைய வீட்டிற்கு அழைக்கப்பட்டாலும் 3வது ஒரு ஓடை வேண்டுமே என்று ஆசைப்படுவான் செய்வார்கள். அப்ப இந்த ஆசையுடைய உடலை எங்க அப்படின்னு சொன்னா, அந்த மனிதனை கபருக்குள் வைத்து கபருடைய மண் தான் அந்த மனிதனுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும் என்று சொல்வார்கள். பேராசை என்பது இங்கே இருந்து மட்டுமல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசை பேராசை என்பது கியாமத் நாளை கடந்து சொர்க்கத்திற்கு சென்றாலும் நமக்கு அவர்கள் பேராசை கொண்டவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் ஒரு மனிதனை மோசமானவன் என்று முடிவு செய்துவிட்டால் அவன் ஈருலகிலேயே மோசமானவன் தான். அல்லாஹ் ஒரு நபரை பேராசை கொண்டவர்கள் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் ஈருலகில் நம் மீது பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நபியை நாம் நபியாக பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த புரிதல்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அவர் நம் மீது பேராசை கொண்டிருக்கக்கூடிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் என்ன அன்பு வைத்திருக்கிறோம், நாம் அவர்களுக்காக வேண்டிய எதையெல்லாம் தியாகம் செய்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது, நான் இவருடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் அவர்கள் பிரியப்பட்டார்கள் என்று நான் செய்து வருகிறேன், இவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை நான் விட்டிருக்கிறேன் என்ற அந்த சுய பரிசோதனை நமக்கு நிச்சயமாக சுய பரிசோதனை நிச்சயமாக வர வேண்டும். ஒரு நபருக்கு ஒரு கெட்ட ஒரு செயலின் மீது மிகப்பெரிய நேசம் இருக்கிறது, மிகப்பெரிய நேசம் இருக்கிறது, அவரால் விட முடிகிறது. ஆனால் அவர் நினைக்கிறார், என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செயல் பிடிக்காது, என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நன்மையாக கண்டித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இது பிடிக்காத ஒரு செயலாக இருக்கிறது, எனவே நான் இதை விட்டு விடுகிறேன் என்ற அந்த விட்டு விடுதல் என்றைக்கு வருகிறதோ அது நிச்சயமான நபியின் மீது பேராசை நாம் கொண்டிருக்கிறோம் என்று வைத்துள்ளோம். அதே போல நமக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு லட்சங்களாக இருந்தாலும், கோடிகளாக இருந்தாலும், அளவிட முடியாத செல்வங்கள் நமக்கு வருவதாக இருந்தாலும் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு செயலாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் அதை தவிர்த்து விடுவதுதான் நமக்கு ஞானத்திறந்ததாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை வழிவருகிற நாம் அனைவருக்கும் தருவாங்க. அதே போன்று ஏற்புடைய சொல்வதில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபியான, எப்படிப்பட்ட ஒரு தலைவராக, எப்படிப்பட்ட ஒரு திருத்தூதராக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே யார் யாரெல்லாம் சஹாபி என்ற அந்த பட்டத்தை பெற்றார்களோ அவர்களுடைய சகவாசத்தை ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரே ஒரு நிமிடம் அவர்களுடைய கருகாமை இருந்திருந்தால் இருந்திருந்தோ என்று சொன்னார். அவர்களுடைய கருகாமையில் ஒரு 5 நிமிஷம் தான் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னார். அந்த 5 நிமிடத்துடைய வழக்கத்தை எவ்வளவு உயர்ந்தது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யாரினுடைய சகாபத் என்று சொல்லப்படக்கூடிய தோழமையை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சொன்னார்கள். 5 நிமிடம் தான், அது ஒரு நிமிடம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமையை பெற்றிருந்த ஒரு நபரை நீங்கள் பின்பற்றினாலும், அந்த பெற்றிருந்த ஒரு நபரை நீங்கள் வாழ்க்கை துணையாக எடுத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அற்புதவர்களும் வெற்றி அடைந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு உருவாக்கத்தை இதை யாரும் கொடுக்க முடியாது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அதே போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு உயர்ந்த தலைவராக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், உயர்ந்த ஒரு பண்பாளராக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு சகாபாக்களிடம் சொல்வார்கள், என் மீதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் பிரியம் வைத்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு நபரும் சொல்வார்கள். இப்ப நம்மிடத்திலே வளரக்கூடிய 40 நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த 40 நபர்களில் 2 பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்வார்கள்? இவர் என் கூட தான் அதிகமா இருப்பார், நான் என்ன சொன்னாலும் கேட்பார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த 40 நபர்கள் அவர்கள் மீது ஒரே போன்று அந்த தோழமை இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்க முடியாது. ஆனால் சஹாபாக்கள் ஒவ்வொரு நபர்களும் சொல்வார்கள், என் மீதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வார்கள், என் மீதுதான் அதிகமான நேசம் கொண்டார்கள் என்று 124,000 சகாபாக்கள் சொல்கிறார்கள் என்பதுதான் தரிசனமான உண்மையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அதிகமாக தலவாத்துகளை சொல்ல வேண்டும்.
அவர்களுக்கான நிறைய அந்த நற்காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அவர்களுடைய பெயரால் நம்மால் முடித்த அளவிற்கு ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறது என்று சொன்னார். அவர்கள் மூலமான நம்மோடு பழகக்கூடிய ஒரு நண்பர், உங்களுடைய நபி இவ்வளவு உயர்ந்தவர்களா அல்லது அவர்கள் இப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா என்ற அந்த ஒரே ஒரு சொல் உங்களுடைய வன்மைகளை வாங்கிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதை தான் நாம் புரிந்து கொள்ள அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாக்கத்தை இப்படிப்பட்ட மோசமான இந்த காலகட்டத்தில் முகமது நபி என்று சொன்னால் அவர் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதி, அவர் ஒரு மிகப்பெரிய குழுக்கோடு, அதே போன்று பெண்களை அதாவது வன்கொடுமை செய்திருக்கிறார். அதே போன்று நிறைய இருக்கிறார், சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறார். அப்படிப்பட்ட பரப்புரைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை துறையாக நம்முடைய இலட்சியமாக வைத்திருக்கக்கூடிய அவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், அவருடைய புகழை நாம் எப்படி கொண்டு சேர்ந்திருக்கிறோம் என்ற கேள்வி என்னிடத்தில் இருக்கிறது. இது ஒரு அமானிதம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அமானிதம் என்று சொன்னால் நாம் நபியாக பெற்றிருப்பதை மிகப்பெரிய அறுப்புரை. அந்த அறுப்புரைக்கு நாம் என்ன நன்றி செலுத்தினோம் என்ற கேள்வி நம்மிடத்தில் நிச்சயமாக இருக்கிறது. அந்த கேள்விக்கு நாம் சரியான பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மால் குறித்த அளவிற்கு பிற சமுதாய மக்களுடைய உள்ளத்திலே அவர்களை பற்றிய உயர்ந்த எண்ணங்களை, அவர்களை பற்றிய உயர்ந்த அந்த சிந்தனைகளை பகிர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு நாம் பேசியிருப்போம், ஆனாலும் கூட அதை திரும்ப சொல்வது எந்த தவறும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய குணத்திலே ஒரு குணத்தை எடுத்துக் கொண்டதன் காரணமாக இந்த உலகம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை பெற்றது என்பதற்கு சமீபத்தில் நடந்த ஒரு வரலாற்று செய்தி. குரான் என்பது பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லா மொழிகளிலேயும் குரானை தரிசனமாக்குகிறது. தரிசுமா என்று சொன்னால் நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்க நிறைய புத்தகம் வாங்கி படிக்கிறீங்க, எல்லா நபர்களும் குரானுக்கு தரிசுமா செய்திருக்கிறார்கள், மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மொழியாக்கத்திலே பலவிதமான உட்கருத்து கொடுத்தது நிறைய இருக்கும். அதை நாம் கண்டிப்பாக கவனத்தோடு அதை நாம் பார்க்கிறேன். அப்ப அவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சத்திய கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு குரானுக்கு தர்ஜுமா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தர்ஜுமா என்ன செய்யலாம், நாம் படிக்கலாம், அவருடைய கருத்துக்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் குழப்பம் செய்வதே வேலை, இதுதான் அவர்களுக்கு வேலையே, அதுதான் இருக்கக்கூடிய கொள்கைக்கு அப்பாற்பட்ட நபர்களுடைய அந்த தர்ஜுமாக்களையோ குரானுடைய நூல்களையோ படிப்பது என்பது நம்மை நாமே வழிகேட்டிலே கொண்டு சேர்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு துணையாக அமைந்து வருவதை நிச்சயமாக உங்களுடைய மனதிலே பற்றி வைத்துக் கொள்வது. அப்ப நீங்க எந்த புத்தகம் வாங்கினாலும், எந்த தர்ஜுமாயை வாங்கினாலும், யார் எழுதியிருக்கிறாருடைய கொள்கை என்ன என்று பார்த்து அதை கூட படிக்கும். அப்ப குரானுக்கு முதன்முதலாக ஆங்கிலத்திலே டிரான்ஸ்லேட் யார் அப்படின்னு சொன்னால் அவர் கிறிஸ்துவ மதத்திலே இருந்த ஒரு பாதை தான் அந்த குரானுடைய முதலாவது டிரான்ஸ்லேட்டர் வந்தார். எப்படி அவர் குரானுக்கு முதலாக தர்ஜுமா செய்யக்கூடிய ஒரு வாக்கியத்தை பெற்றுக் கொண்டார் என்று சொன்னால், பலஸ்தீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியிலே ஒரு நாள் இரவு அவர் தன்னுடைய வீட்டினுடைய மாடியில் இருந்து சுற்றிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். பக்கத்திலே ஒரு வயோதிகர் ஒருவர் ஒரு மாறிகளை பிடித்து தரவாரியாக அடித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அடிவாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாறிகள் பொறுமையாக அந்த அடியை வாங்கிக் கொண்டே இருக்கிறான். இந்த வயோதிகர் அடித்துக் கொண்டே இருக்கிறார். இவர் கொஞ்ச நேரம் பார்த்துக் கொண்டே இருந்தால் அது புரியவில்லை. இந்த சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பிறகு அந்த மாறிகளை கூப்பிட்டு கேட்கிறார். ஒரு வயோதிகர், ஒரு வயதான ஒரு பெரியவர் இதை அடித்துக் கொண்டே இருக்கிறார், நீ அதை வாங்கிக் கொண்டே இருக்கிறாய், எனக்கு எந்த விதமான எதிர்ப்பையும் நீ காட்டவில்லை, திருப்பி அடிக்கவோ அதனை திட்டவோ இல்லை, என்ன காரணம் என்று கேட்ட சமயத்தில் அந்த வாலிபர் சொன்னால், நான் இவ்விடத்திலே கடன் வாங்கி இருக்கிறேன், அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு என்னால் முடியவில்லை, அவர் சொன்ன நேரத்தில் என்னால் கொடுக்க முடியல. அப்ப அதனால் அந்த கோபத்தின் காரணமாக அவரை அடிக்கிறார், மிரட்டுகிறார், கெட்ட வார்த்தையால் திட்டுகிறார், நான் அதை பொறுமையாக எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்றார். அப்ப நீ இவ்வளவு தூரம் அடிவாங்கக்கூடிய அந்த சமயத்தில்
திருப்பி ஒரு ஒரு எதிர்ப்பு காட்டி இருக்கலாம். ஏன் நீ காட்டவில்லை கேட்ட சமயத்தில் அந்த வாலிபர் சொல்கிறார், எங்கள் நவீன நம்பியர் நாயகம் சொல்லலாம் செல்லம் அவர்கள் யாராவது கடன் வாங்கியதற்கு பிறகு அந்த கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை என்ற அந்த சமயத்திலே கடன் கொடுத்த அந்த நபர் அடித்தாலும் அல்லது திட்டினாலும் அதை நீங்கள் பொறுமையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடன் கொடுத்த அந்த நபரை நீங்கள் திருப்பி வன்மத்தை காட்டுவதோ அல்லது அவர்களுக்கு நோய்கள் செய்வதோ கூடாது என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நான் இப்படி இருந்தேன் என்று அந்த வாலிபர் சொன்னார். இதற்கு பிறகு அந்த நபர் இஸ்லாத்திற்கு வந்தார். குர்ஆனுக்கு முதலாக ஆங்கிலத்திலே தர்ஜுமா செய்தார் என்ற வரலாறு இன்றைக்கு அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுதான் நமக்கு இஸ்லாத்தை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு நல்ல வழியாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நற்குணங்களை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த நற்குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதுதான் இஸ்லாத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மிக அழகிய வழிமுறையாக இருக்கிறது. நாம் புரிந்துள்ள நோக்கத்தை நம்முடைய ரசூலுல்லாஹி அகில உலக மக்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கையை அவர்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடிய இவையிலேயே மறுமையிலேயே ஒரு நேசத்தை மறக்கக்கூடிய வாழ்க்கையை அனைவருக்கும் தருவானார்கள். அவருடைய சபாத்தி அனைவருக்கும் தருவானார்கள். மறுமையை ஒவ்வொரு சொத்துக்களை இருக்கக்கூடிய வாழ்க்கையை அனைவருக்கும் தருவானார்கள்.